Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு விமான நிலையம் வந்திருக்கிறார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், துணை முதலமைச்சர் கோவைக்கு வந்திருக்கிறார். என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார், என்ன விவரம்? ஆனந்தி, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார். கோவை வந்தடைந்த துணை முதலமைச்சருக்கு விமான நிலைய பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், பிரதிநிதிகள், தொண்டர்கள் விமான நிலைய பகுதியிலிருந்து அவினாசி சாலை வரைக்குமே தொடர்ச்சியாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கைல்வெளி செல்வராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்து சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கோவையில் 2 நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். முதலாவதாக கோவையில் ஆரஸ்புரம் பகுதியில் சர்வதேச ஹாக்கி மைதானம் அமைய இருக்கிறது. அந்த பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து அந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இரண்டாவதாக கோவை சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை மாநாடு சுபவீர பாண்டியன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. மாலை 5:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆனந்தி, சுதீஷ், தாவேகா தலைவர் விஜய் அங்கு முகாமிட்டிருக்கிறார். கோவையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் அங்கு முகாமிட்டிருக்கிறார். இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கோவையில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். ஒரே நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியும் தாவேகா தலைவர் விஜயும் கோவையில் முகாமிட்டிருக்கிறார்கள். இதை அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறார்கள்? நீங்கள் சொன்ன போல 2 நாட்களாக தாவேகா பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. அதனுடைய தலைவர் விஜய் இங்கு முகாமிட்டிருக்கிறார். அவினாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தான் அவர் தங்கி இருக்கிறார். அங்கிருந்துதான் சரவணம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டு பகுதிக்கு செல்ல வேண்டும். அதே போல அவினாசி சாலை இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலைய பகுதியில் இருந்துதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் 2 நிகழ்ச்சிகளுக்காக அவினாசி சாலையில் செல்கிறார். இது இரண்டும் ஒரே நேரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த கட்சியுடைய தொண்டர்களும் திமுக கட்சியுடைய தொண்டர்களும் ஒரே பகுதியில் இருந்ததால் ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு சூழல் இந்த பகுதியில் காணப்பட்டது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விமான நிலைய பகுதியிலிருந்து அவினாசி சாலை வரைக்குமே தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு அந்த உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அவினாசி சாலையில் தனியார் ஹோட்டலில் இருந்து பூத் கமிட்டி மாநாட்டிற்காக விஜய் தொண்டர்களுடன் சென்ற போது 2 கட்சி தொண்டர்களும் ஒரே இடத்தில் இருந்தது ஒரு அரசியல் பரபரப்பு சூழலை ஏற்படுத்தியது. ஆனந்தி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் இருவரும் ஒரே பகுதியில தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே தாவேகா தொண்டர்கள் அங்கு அதிகமானோர் கூடியிருக்கிறாங்க. இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்பதற்காகவும் திமுக தொண்டர்கள் அங்கு கூடியிருப்பாங்க. ஒரே பகுதியில் இந்த 2 விஷயங்களும் நடக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கோ? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது இங்கு கோவை வந்திருக்கிறார். அதே போல நேற்றிலிருந்து தவாகவுடைய மாநாடு நடைபெறுகிறது. அவருடைய தலைவர் விஜய் இருக்கிறார். அதே வேளையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் இன்று ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கோவை மாநகரம் முழுவதும் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான காவல்துறையினர் இந்த 3 தலைவரும் செல்லக்கூடிய பாதைகளில் குறிப்பாக அவினாசி சாலை பகுதியில் அதிக அளவில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்களும் தலைவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு போக்குவரத்து காவலர்கள் அதிகமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுதீஷ், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கோவையில் முகாமிட்டிருக்கிறார். நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவைக்கு சென்றிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயும் அங்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். இருவரும் ஒரே பகுதியில் இருக்கிறார்கள். 2 கட்சி தொண்டர்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.